இன்டர்வெல்லாம் அந்த டிரான்சிஷன்லாம் சூப்பரா இருந்துச்சு. இன்னும் இருக்குது, வெயிட்டிங்ல இருக்குது. ஜனநாயகமாக போட்டு வந்து வரோம் பாப்பா எப்படி இதுன்னு. டிவிக்கு தலபதி எப்படி என்ஜாய் பண்ணீங்க? செம்ம என்ஜாய். சூப்பரா இருந்துச்சு. தலபதி இன்டர்வெல்லாம் அந்த டிரான்சிஷன்லாம் சூப்பரா இருந்துச்சு. செம்ம படம். செம்ம என்ஜாய் பண்ணோம். தலபதியோட கடைசி படம் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா மாஸ் பண்ணிட்டாரு. டைலாக்ஸ்லாம் மாஸ். இன்டர்வல் எப்படி போயிருக்கு? நல்லா இருந்துச்சு. தரமா இருக்கு. டிவியில பாத்துட்டாங்க, அது பண்ணிட்டாங்க. நானுங்க இங்க பாத்தீங்கன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா தெரியும், பயங்கர மாசா கல்பிட்டாப்ல இன்னும் இருக்குது, வெயிட்டிங்ல இருக்குது. சூப்பரா இருந்துச்சு. எப்போதும் போல எப்படி என்ஜாய் பண்ணீங்க? இன்டர்மிஷன் வந்து கரெக்டாக எதிர்பார்த்த மாதிரி சூப்பராகவே இருந்தது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணன் கடைசியில் ஏதாவது ட்விஸ்ட் இருந்தால் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஜனநாயகமாக போட்டு வந்து வரோம் பாப்பா எப்படி இதுன்னு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு தளபதியோட நடிச்ச இத்தனை படத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு எந்த இதுவும் பார்த்ததில்ல. துப்பாக்கிக்கு அப்புறம் இந்த படத்தை வந்துட்டு பயங்கரமாக இது பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்ச எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் வந்து நின்றுச்சுன்னா கண்டிப்பாக 108ல் 234 200 தொகுதி வினாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே அந்த மாதிரி இருக்காரு. நல்ல மெசேஜ் இருக்குது. பார்ப்போம் செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு. எப்படி இப்போ லாஸ்ட் செலிப்ரேஷன் தளபதியோட அது அந்த லாஸ்ட் டைம்னு சொல்லுவாங்க. அது லாஸ்ட் டைம் இல்லை, எப்பவுமே இப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரவங்களுக்கும் அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமாக கேட்கக்கூடிய அளவில் இருக்கும். அது லாஸ்ட் டைம்ன்றது யாராலுமே ஏற்றுக்க முடியாது, எதிர்பார்க்க முடியாது. அவ்வளோ பிரமாண்டமாக சூப்பராக இருக்கும். ஓகே ஓகே. கிளைமேக்ஸ்க்காக வெயிட் பண்ணி கிளைமேக்ஸ் கேட்கல, செகண்ட் ஹாஃபில் ஒவ்வொரு நொடிக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி ஒரு படம் பார்த்ததே இல்லை ப்ரோ. தளபதி தான் ப்ரோ மாசு. சிஎம் விஜய் 6 மாசம் வெயிட் பண்ணதுக்கு வர்த்த ப்ரோ. ஃபர்ஸ்ட் வேற லெவல் ப்ரோ. ஒரு வருஷம் பயங்கரமா இருந்துச்சு. இன்டர்மிஷன்லாம் லாஸ்ட் செலிப்ரேஷன் இது. அதான் வருத்தமா இருக்குங்க எல்லாருக்கும். பட் என்ன பண்றது, தளபதி சிஎம் ஆயிட்டாரு. செகண்ட் ஹாஃப் வெயிட் பண்றீங்களா? ஆமா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற லெவல் பிளாஸ்ட். இது வரையும் தளபதி இந்த அளவுக்கு ஐப்பு குத்தி யாரும் பார்த்ததில்லை. நாங்கள் இது லாஸ்ட் படம் இல்லாமல் எங்களுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் படம் பார்க்குற மாதிரி ஒரு எந்தூசியஸ்மாக இருக்கு. எப்படி என்ஜாய் பண்றீங்க? வேற லெவல் என்ஜாய்மெண்ட்டு. இந்த அளவுக்கு எங்கேயுமே பார்த்ததில்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லாஸ்ட் இதுனால நாங்கள் ரொம்ப வெறித்தனமாக இருக்கிறோம். இன்னும் செகண்ட் ஹாஃப்லாம் இருக்குது, பார்ப்போம். ஆனால் வேற லெவல் பிளாஸ்ட். இதுக்கப்புறமாட்டு அப்படி இந்த மாதிரி செலிப்ரேட்டு எதுவுமே எதிர்பார்க்கவே முடியாது. இதுதான் கடைசி. அதனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க தளபதிக்காக. பிளாஸ்ட். ஓகே. செகண்ட் ஹாஃப் வெயிட்டிங்கா? செகண்ட் ஹாஃப்க்கு இப்போவே தாறுமாறாக முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டா? எப்போவுமே அவருக்கு சொல்லவே தேவையில்ல. இன்ட்ரோவல் வந்து வெறித்தனமாக இருக்கும். நல்ல பக்கா ஒரு என்டர்டெய்னராக மூவியாக இருக்கும் அது. கண்டிப்பாக இதுதான் என்டர்டெய்னரு. இதுக்கப்புறம் எல்லாமே ஈரோட என்டர்டெய்னர்லாம் இல்லை. எல்லா படத்துக்கும் இதுக்கப்புறம் இதுதான் என்டர்டெய்னர். சூப்பராக இருக்குது. எங்களுக்கு இது ஃப்ரெஷ் படம். நாங்கள் எல்லாம் வந்துச்சுன்னாங்க பைரேட்டட் அது இதுன்னு அதெல்லாம் பார்க்குற மாதிரி ஐடியாலே இல்லை. பார்க்காம இருந்தது. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது படம். அல்டிமேட்டாக இருக்குது. தளபதி இன்ட்ரோ எப்படி இருக்கு? இன்ட்ரோ அல்டிமேட் இன்ட்ரோ. இது வரைக்கும் தளபதியை மாசாக காமிச்சிருக்காரு வினோத். செம்ம இன்ட்ரோ, செம்ம வைப்பு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பிஜிஎம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. டான்ஸு வெறித்தனமாக இருந்துச்சு. எப்போதும் போல தான் அந்த எனர்ஜி லெவலில் அவர் ஆடுறது எல்லாமே. ஓவரால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற லெவல். ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் இன்னும் மரணத்தனமாக இருக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ஜாய், ஃபுல் என்ஜாய், வைப் அல்டிமேட்டாக இருக்குது. ஒன் லாஸ்ட் டைம்னு சொல்லவே முடியாது. இனிமேட்டு தளபதிக்கு எண்டே இல்லை. அந்த மாதிரி செகண்ட் ஹாஃப் இன்னும் மரணத்தனமாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் தான் போலீஸ் கேரக்டர் வருது. ஸோ இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது படம். வர ஃபர்ஸ்ட் தளபதி, ஃபர்ஸ்ட் FDFS, லாஸ்ட்னு சொல்றாங்க. அவ்வளோதான் மாசா, அவ்வளோதான். ஓகே. என்ஜாய் பண்றீங்க? வேற லெவல். எப்படி போகுது? சூப்பரா போகுது. அந்த தளபதி கச்சேரிலாம் ஃபுல்லா கச்சேரி மட்டும் தான். எப்படி இருந்துச்சு தளபதியோட? சூப்பரா இருந்துச்சு. லீக் பண்ணி ரிலீஸ் ஆனது அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. இது தளபதி படம் சூப்பராக போயிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபு இன்னும் செகண்ட் ஹாஃபு இன்னும் தெரிக்க விடுவார். நான் இன்றைக்கும் சொல்கிறேன், இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் பார்க்கல. என்ன லீக் பண்ணாலும் நாங்கள் பார்க்கல. இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பக்காவாக போயிட்டுருக்குது. ஸ்மூத்தாக போய் அந்த ஃபைட்டாக இருக்கட்டும், டான்ஸ் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவருடைய சென்ஸ் ஆஃப் காமெடி, அவருடைய வே ஆஃப் அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக கொண்டு ஒரு மாதிரி சூறையா கிளம்புறாரு தளபதி. போட்டு வெட்டுறாரு செம்மையா. என்ஜாய் பண்ணீங்களா? என் சீட்டு மேலனா பாத்துல உட்காந்துக்கிறேன். தேட்டர் ஸ்கிரீன் கீழே உட்காந்துக்கிறேன். நான் போயிட்டு பத்த பாக்குறதுக்கு சீட்ல உட்காந்து சீட் எஜ்ஜில் உட்காந்து பார்த்துக்கிறோம். நல்லா கீழே உட்காந்து பார்த்துக்கிறேன் படத்தை. மேலே டிக்கெட் வாங்கிட்டு பிளாஸ்ட் அந்த பிளாஸ்ட் செகண்ட் ஹாஃப் போய் போனோம். நான் திரும்பி நைட் ஷோ வர போறேன். திரும்பி டிவிக்கு தளபதி எப்படி என்ஜாய் பண்ணீங்க? செம்ம என்ஜாய். ஓகே. இன்ட்ரோ எப்படி இருந்துச்சு? ஃபுல்லா ஜாலியா இருக்கு. தளபதி இன்ட்ரோ எப்படி இருந்துச்சு? ஐயோ வேற லெவல். சூப்பர் இல்ல ஒரே ஆட்டம் தான். ஆண்டி டான்ஸ் எல்லாம் ஓகே ஓகே. இன்ட்ரோல எப்படி போச்சு உங்களுக்கு? இன்ட்ரஸ்டிங்கா? இன்ட்ரோ செமையா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வெயிட்டிங். ஐ அம் வெயிட்டிங். சூப்பரா இருக்கு. மாசா இருந்துச்சு படம்.
செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக Intro இருந்துச்சு. எப்படி இன்ட்ரோ வேற லெவலில் இருந்துச்சு. அதுவும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் பயங்கரமாக இருந்துச்சு. சிஎம் பார்க்கும்போது எப்படி சிஎம் பார்க்குறப்பலாம் பயங்கரமான பிளாஸ்டாக இருந்துச்சு. கத்தி கத்தி தொண்டையே வலிக்குது இப்போ. அதனால தான் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்க வந்தோம். தேங்க்யூ.